சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர்கள் ஐரீன் கியூரி, எஃப். ஜோலியட். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர்கள் ஐரீன் கியூரி, எஃப். ஜோலியட். ஐரீன் கியூரி, எஃப். ஜோலியட் ஆகியோர் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்த ஆண்டு 1934. ஐரீன் கியூரி, எஃப். ஜோலியட் ஆகியோர் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்த ஆண்டு 1934. கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு. கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு. கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கரு. கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கரு. செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் எரித்துகள். செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் எரித்துகள். கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள் விடுதுகள் என அழைக்கப்படுகிறது. கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள் விடுதுகள் என அழைக்கப்படுகிறது. கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு கியூரி. கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு கியூரி. ஒரு கியூரி என்பது ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகள். ஒரு கியூரி என்பது ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகள். ஒரு ரூதர்ஃபோர்டு என்பது ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகள். ஒரு ரூதர்ஃபோர்டு என்பது ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகள். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் சிதைவின் அளவு பெக்கோரல். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் சிதைவின் அளவு பெக்கோரல். காமா மற்றும் எக்ஸ் கதிர்கள் வெளியிடப்படும் கதிர்களின் மற்றுமோர் அலகு ரான்ஜன். காமா மற்றும் எக்ஸ் கதிர்கள் வெளியிடப்படும் கதிர்களின் மற்றுமோர் அலகு ரான்ஜன். யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கிலாப்ராத். யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கிலாப்ராத். ஆல்பா பீட்டா கதிர்களை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் காமா கதிர். ஆல்பா பீட்டா கதிர்களை விட அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் காமா கதிர். ஆல்பா கதிர்கள் நேர்மின் சுமை கொண்டது. ஆல்பா கதிர்கள் நேர்மின் சுமை கொண்டது. பீட்டா கதிர்கள் எதிர்மின் சுமை கொண்டது. பீட்டா கதிர்கள் எதிர்மின் சுமை கொண்டது. காமா கதிர்கள் மின்சுமையற்றவை. காமா கதிர்கள் மின்சுமையற்றவை. 1913ஆம் ஆண்டு கதிரியக்க சிதைவை விளக்கியவர்கள் சாடி மற்றும் ஃபஜன். 1913ஆம் ஆண்டு கதிரியக்க சிதைவை விளக்கியவர்கள் சாடி மற்றும் ஃபஜன். யுரேனியம் 238 சிதைவடைந்து ஆல்பா துகளை உமிழ்ந்து தோரியம் 234 மாறுகிறது. யுரேனியம் 238 சிதைவடைந்து ஆல்பா துகளை உமிழ்ந்து தோரியம் 234 மாறுகிறது. யுரேனியம் உட்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதை கண்டறிந்தவர்கள் ஆட்டோ ஹான் மற்றும் எஃப். ஸ்ட்ராமன். யுரேனியம் உட்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருகளாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதை கண்டறிந்தவர்கள் ஆட்டோ ஹான் மற்றும் எஃப். ஸ்ட்ராமன். யுரேனியம் உட்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என ஆட்டோ ஹான் மற்றும் எஃப். ஸ்ட்ராமன் கண்டறிந்த ஆண்டு 1939. யுரேனியம் உட்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என ஆட்டோ ஹான் மற்றும் எஃப். ஸ்ட்ராமன் கண்டறிந்த ஆண்டு 1939. கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளவு எனப்படும். கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு
அணுக்கரு பிளவு எனப்படும். கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்குட்படும் பொருள் எனப்படும். கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்குட்படும் பொருள் எனப்படும். பிளவுக்கு உட்படும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 235. பிளவுக்கு உட்படும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 235. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.